ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு நம்ம விஜய்க்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ஏன்னு கேட்குறீங்களா? அதாவது நம்ம அனாமிகாவோட ஃபேமிலி வந்து வீட்டுக்கு வராங்கங்க பூஜைக்கு. அதை அப்போ வந்து கல்யாணத்தை பற்றி பேச போகிறதா சொல்லிட்டாங்க. உடனே இதை என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் மகாட்ட சொல்கிறாங்க இந்த விஷயத்தை. நான் பார்த்துக்கிறேன், நீ விடுப்பா, ஃபீல் பண்ணாதப்பான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா ஒரு பக்கத்து உங்கள் மனசில் நினைக்கிறதெல்லாம் எழுதி போடுன்னு சொன்னோன்னே ஆளுக்கு ஒவ்வொரு பக்கத்து ஒவ்வொன்று எழுதுறாங்கங்க. எழுதுறதெல்லாம் பார்த்தா கொடுமையாக இருக்குது. இதில் மகா ரொம்ப நல்லவர். அதனால் அவங்க என்ன எழுதுறாங்க, என் புருஷன் என்ன ஆசைப்பட்றாங்களோ அதை நிறைவேற்றி கொடு சாமின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. இப்படிலாம் இருக்காதம்மா, உன் புருஷன் ஒன்று விட்டு பெரியணும்னு ஆசைப்பட்றமா, இது தெரியாமல் இப்படி எழுத சொல்றியம்மா. அது மட்டும் இல்லைங்க, ஆளுக்கு ஒவ்வொன்று எழுதி உள்ளே போட்டாங்க. போட்டது மட்டும் இல்லாமல் அந்த பேப்பரை எப்படியாவது எடுக்கணும், என் புருஷன் என்ன ஆசைப்பட்டவரோ அதை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா ஒரு பக்கத்து சபதம் எடுத்திருக்காங்க. எடுத்த சபதம் முடிப்பேன்னு சொல்லிட்டு நினைக்கிற பொண்ணாமா நீ சாவித்திரி கணக்காக சத்தியம்லாம் பண்ணுறியம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பரவாயில்ல விடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் மகாவோட ஃபேமிலி வந்துட்டாங்கன்னு கூப்பிட்றாங்க. கோடீஸ்வரி உள்ள வர அசிங்கப்படுத்துறதுக்குன்னு ஆல்ரெடி யோசிச்சு வச்சிருக்காங்க நம்ம சகுனி சித்ரா. இதை பார்த்தோன்னே கடுப்பாயிடுச்சு நம்ம மகாவுக்கு. குடும்பத்தை அசிங்கப்படுத்தினா சும்மா விடுவாங்களா? அதனால சூறாவளி மாதிரி பதிலடி கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே பயங்கர அசிங்கமாயிடுச்சு. இந்த அசிங்கத்துக்கு நீ என்னம்மா பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜலட்சுமி செம்ம சந்தோஷம். என்னன்னு பார்க்குறீங்களா, நம்ம மகாவோட அம்மா வந்து மகாவோட அப்பாவும் சேர்ந்து எனக்கு கிடைச்ச மாப்பிள்ளை எனக்கு மகா மாதிரி அப்படி இப்படின்னு பாராட்டுறதை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு சந்தோஷம் உங்களுக்கு. இதெல்லாம் சந்தோஷப்படுறீங்க, ஆனால் சேர்ந்து வாழ அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அனாமிகா ஃபேமிலி உள்ளே வராங்க. கல்யாணத்தை பற்றி பேசுகிறாங்க. இவங்க ஹாப்பி ஆகிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.